ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு எங்கள் சித்தப்பா வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாமந்தி பூலாம் இருக்குது இல்லைங்களா, இதில் கொஞ்சம் நல்லா அழுகாமல் நல்லா பெருசாக இருக்க பூவாக பார்த்து பறிச்சுட்டு மாட்டை கட்ட சொன்னாங்க. இதை வந்து ஓட்டி உழுது விதைக்க போகிறாங்களாமா. ஸோ அதனால் பூ பறிக்கலாமா என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி வந்தோம். பூ பறிக்கலாம், ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக இருக்கிறத பறிக்கலாம். ஏன்னா செடி வந்து அறுவடை ஆயிடுச்சு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இருங்க, இதில் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறதா பறிச்சுட்டு ஈரம் இல்லைனாக்கா மாட்டை வந்து கட்டிக்கிறலாம். நிறைய புல்லு இருக்குது இல்லையா, அதனால் மாட்டை கட்டி வச்சு 2 நாளைக்கு மேய்ச்சிட்டு அப்புறமா உழுது அதில் வந்து உளுந்து விதைக்கணும். ஸோ அதுக்காக பார்த்துட்டு போகலாமான்னு வந்தோம். பார்த்துட்டு பூ பறிச்சுட்டு போகலான்னு வந்தோம். பூ இன்னும் பறிக்கிறதுக்கு இன்னும் 2 ஆள் வரணும். ஏன்னா ஒத்தாலாம் பறிக்க முடியாது இல்லையா, இவ்வளோ தூரம் இருக்குது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் இந்த உழுதெல்லாம் வந்து உளுந்து விதைச்சி செடியும் வந்து வந்துடுச்சு. இப்போ இது மட்டும்தான் இருக்குது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதிலே கொஞ்சமாக கத்திரி செடியெலாம் வச்சுருக்காங்க பாருங்க. இன்னொன்று காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் செடி நட்டு வச்சுருந்துருக்குறாங்க. வந்திருக்கு, ஆனால் வந்துட்டு குட்டி குட்டியாக இருந்திருக்கு. அதில் வந்து பூச்சி வந்து அழுகு வச்சிருச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஒன்று அழுகி போயிருக்கு. ஆமாங்க, பில்லு தாங்க நிறையா இருக்குது. ஆமாங்க, இங்கே பாருங்கள், இன்னும் வந்து ஈரமாக தான் இருக்குது. நாளைக்கு கட்டலாம் மாட்டேன், கொஞ்சம் ஈரம் காஞ்சிச்சுனாக்க. இந்த கலர் சாவந்தி வந்து செம்மையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய முக்கும் விட்டுருக்கு. பட் ஆனால் இவங்க இப்போ விதைச்சாதான் உளுந்து வந்து எடுக்கலான்னுட்டு இந்த டைமுக்கு வந்து செடியெல்லாம் மாட்டை விட்டு மேய்க்க சொல்கிறாங்க. இந்த எல்லோ கலர் வந்து அறுவடை ஆயிடுச்சு. இந்த ரெட் கலர் தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு, இது வந்து செடி நல்லாயிருக்கு. இது இன்னும் வந்துட்டு அறுவடை ஆகலை. பட் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையுமே மாட்டை கட்டி மேய்க்க சொல்கிறாங்க. இந்த சைடெல்லாம் உளுந்து வந்து விதைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் என் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. நீ ஒரு ஹாய் சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகே. பாய் சொல்லு, பாய். அந்த கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.